வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையானின் கைது, பழிவாங்கல் நடவடிக்கை. வைத்தியர் அர்ஜுனாவை பாராட்டிய கருணா. அனுர அரசின் மக்கள் விரோத செயற்பாடுகளை பகிரங்கப்படுத்திய நிசாம் காரியப்பர். பயங்கரவாத தடைச்சட்டம் குறித்தும் அதிருப்தி. திருகோணமலையில் வெள்ளத்தில் மூழ்கிய வயல் நிலங்கள், சிறு போகத்திலும் பாதிப்பை எதிர்கொள்ளும் விவசாயிகள். மூவின மக்கள் பிரதேசங்களில் இனவாத பரப்புரை. திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு. காஷ்மீரில் தொடர்ந்து தங்கியிருக்கும் ஆயுததாரிகள். இந்திய மத்திய புலனாய்வு பிரிவு. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை நீக்கிய ட்ரம்ப். முக்கிய தகவல் பகிர்வில் ஊடகரை இணைத்த சர்ச்சையை அடுத்து நடவடிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் GSP+ வரிச்சலுகையை வழங்குவதற்கு முன்னர் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் மாகாண சபை தேர்தலும் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் கட்சியின் செயலாளர் நிசாம் காரியப்பர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளரான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். தற்பொழுது பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளும் கட்டத்தில் குறிப்பாக அமெரிக்காவின் எதிர்பாராத உயர்வு வரி விதிப்பு மத்தியில் GSP+ சலுகை ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்படுவது மிக முக்கியமானது என்பதை தமது கட்சி முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக நிசாம் காரியப்பர் சுட்டிக்காட்டினார். எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சில விடயங்களை நடந்து கொள்ளும் விதம் கவலைக்குரியதாக உள்ளதாக பிரதிநிதிகளிடம் அவர் சுட்டிக்காட்டினார். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மீளெடுக்கப்பட்டு செய்யப்பட்டு சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனித உரிமை தரநிலைகளுடன் முழுமையாக ஒத்துச்செல்லும் சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளிடம் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய சட்டம் நடைமுறைக்கு வரும் வரை தற்போதுள்ள பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதுடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தொடர்ந்து வரும் விசாரணைகளுக்கு மாத்திரம் ஒரு விதி விலக்கு இருக்கலாம் என்றும் நிசாம் காரியப்பர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சட்டத்தை கருத்து சுதந்திரத்தை அடக்குவதற்காக பயன்படுத்துவதை கடுமையாக கண்டிப்பதாக கூறியுள்ள அவர், பலஸ்தீனத்தில் இஸ்ரேலின் கொடுமைகளை எதிர்த்து ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக முஸ்லிம் இளைஞனை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் தடுத்து வைத்தது ஏற்க முடியாது என்றும் இதற்காக உரிய இளைஞனிடம் அரசாங்கம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் விரைவில் நடத்தப்பட வேண்டும் மற்றும் அவற்றினை முன்னெடுக்க தேவையான சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். மூவின சமூகங்களும் வாழும் சபைக்குட்பட்ட பகுதியில் இனவாதங்களை தூண்டி வாக்கு கேட்கின்றவர்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். தம்பலகாமம் சிராஜ் நகர் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை ஆதரித்து இடம்பெற்ற கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சிலர் தேர்தல் என்றாலே இனவாதத்தை ஏற்படுத்துவதற்காக முன்வருகின்றார்கள். சிலர் இப்பொழுதுதான் இனவாதத்தை தூண்டி அந்த இனவாதத்தின் மூலம் வாக்குகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். இன்று அவ்வாறு வருகின்ற தலைமைத்துவங்கள் இந்த இடத்துக்கு வந்து இனவாதத்தை தூண்டிவிட்டு இனவாத பிரச்சனைகள் முன்னெடுக்கின்ற பொழுது யாரும் எங்களுடைய சமூகத்திற்காக பேசுவதற்காகவோ என்னுடைய ஊர்களுக்கு வருவதற்கோ இன்று யாரும் தயாரில்லை. ஆனால் தேர்தல் மேடைகளில் மாத்திரம் எங்களுடைய உரிமை ஹதீஸ் குர்ஆன் என்று சொல்லுகின்ற இவ்வாறான தலைமைத்துவங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு என்ன விடயத்தை பெற்றுத் தந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். புதிதாக வந்து எங்களுக்கு வாக்கு போடுங்கள், இனிமேல் தான் நாங்கள் அபிவிருத்தி செய்வோம் என்று சொல்லுகின்ற இவர்களுக்கான என்ன உத்தரவாதம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதிலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது. சகோதரர்களே, இலங்கை தமிழரசு கட்சியில் உள்ள ஒருவரது தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளால் பலர் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரனை கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் கடுமையாக சாடியுள்ளார். ஆகவே தமிழ் தேசிய உணர்வுடன் தொடர்ந்து பயணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என நெல்லியடி மாலு சந்தியில் இடம்பெற்ற தமிழ் தேசிய பேரவையின் மே தின எழுச்சி கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழர்கள் சரியானவர்களை சரியான நேரத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் வெறுமனே காலமாக போட்டு பழக்கிவிட்டோம் என அனைத்து கட்சிகளுக்கும் வாக்கினை வழங்க முடியாதென்றும் சரவணபவன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் தேசியத்தோடு பயணிக்கும் தமிழ் தேசிய பேரவையினையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் இந்த பிரதேச மக்கள் வெல்ல வைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் ரீதியாக ஒரு கட்சி மக்களுக்காக அடிபடுகிறார்கள் என்று கூறியுள்ள அவர் பதவிக்காக தமிழரசு கட்சியை நீர்த்து போக செய்துவிட்டார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது நிலையான கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரமே என்றும் ஈஸ்வரபாதம் சரவணபவன் குறிப்பிட்டுள்ளார். பரம எதிரியாக இருந்து சத்தம் இல்லாமல் தமிழ் இளைஞர்களை இழுத்து முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கின்றார்கள் என தேசிய மக்கள் சக்தியை அவர் விமர்சித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுமையற்றவர்கள் எனவும் சிறிய அபிவிருத்தி கூட்டத்தை கூட நடத்த முடியாது திண்டாடுகின்றார்கள் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாடியுள்ளார். தமிழ் பிள்ளைகளின் தியாகத்தால் கிடைத்த வடக்கு கிழக்கு இணைப்பை நீதிமன்றம் சென்று பிரித்தார்கள் எனவும் சுனாமி உட்பட மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றும் சரவணபவன் விமர்சித்துள்ளார். ஜேவிபிக்கு வாக்களிக்க மனமிருந்தால் ஏதோ ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களியுங்கள் எனவும் அதிலும் கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் கிண்ணியா பிரதேச செயலக பகுதிகளில் உள்ள வயல் நிலங்கள் கனமழையால் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக சிறுபோக நெற்செய்கையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். தம்பலகாமம் கோயிலடி பகுதியை அண்டிய வயல் நிலங்களும் கிண்ணியா சூரங்கல் பகுதியை அண்டிய பல ஏக்கர் வயல் நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. தற்போது நிலத்தை பதப்படுத்தி நெற்செய்கைக்காக விதைத்து ஓரிரு நாட்கள் கடந்துள்ள நிலையில் இந்த கனமழை பெய்துள்ளது. இதனால் மீண்டும் விதைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் கந்தளாய் குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதாலும் நெற்செய்கை நீரில் மூழ்கியுள்ளதாலும் விவசாயிகள் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இயற்கை எய்தியுள்ளார். கொழும்பில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் பல்வேறு உரிமை சார்ந்த விடயங்களில் பங்காற்றி வந்த நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குருமுதல்வரின் மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் தமது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். களுவாஞ்சிக்குடி அஷ்ரப்புக்கு பிள்ளையான் பற்றி பேசாவிட்டால் நித்திரை வருவதில்லை என ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதியமைச்சர் கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். அரசியல் பழிவாங்கலால் திட்டமிட்டு பிள்ளையானை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நேற்று இடம்பெற்ற மேதன கூட்டத்தில் உரையாற்றிய பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார். கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் மேதின கூட்டம் மட்டக்களப்பு வாழைச்சேனை புதுக்குடியிருப்பு கலைவாணி கலையரங்கில் இடம்பெற்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உபதலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபையின் உறுப்பினருமான நாகலிங்கம் திரவியம் தலைமையில் இடம்பெற்ற இந்த மேதின கூட்டத்தில் முன்னாள் பிரதியமைச்சரும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பு பிரசாந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டாக்டர் அரிச்சுனார் அந்த ஒரு தனி மனிதனாக இன்றைக்கு தமிழனுக்காக குரல் கொடுத்துவாங்க. அது பாராளுமன்றத்தில் தான். அப்ப அங்க தமிழரசு கட்சிய ஒருவரும் அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த எங்க தமிழ் மக்களோட பாதுகாப்பு கருதி தான் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கினோம். ஏன்னா இங்க மூவின மக்களும் வாழ்ற இடம், இதுல எங்க நிலங்கள் படுவது அத்துமுடிய குடியேற்றங்கள், அப்ப இந்த ஆக்கிரமிப்பு தான் தடுக்கணும் பண்றதுக்காக தான் கிழக்கு மக்களை ஒன்றிணைத்து கிழக்கு மாநிலத்திற்கு தலைவர்களை ஒன்றிணைத்து இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை வந்து உருவாக்கி பழிவாங்க நடவடிக்கையாக தான் பிள்ளையான கைது செய்து வச்சுட்டு பேச்சாங்க. கைது செய்யப்பட்ட இங்க ஒரு காணாம போகிறது தான் பிடிக்காது. ஆனால் அடுத்த நாள் பாராளுமன்றத்தில் சொல்றாங்க ஈஸ்வர் குண்டு தாக்குதலுக்காக பிள்ளையான பிடிச்சிருக்காரு பாராளுமன்ற உறுப்பினர். அப்ப எவ்வளவு பொய்யண்டுவாங்க. அப்படி ஒரு நாளுமே அறிஞ்ச விட அது ஒரு சட்டத்திலே வருது. ஒரு நாளை பிடிச்சி வச்சு குற்ற புலனாய்வுத்துடன் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கணும். அறிக்கை சமர்ப்பித்த பிறகுதான் அவங்க வெளியிடும். அப்ப இதே சும்மா தேர்தல் பிரச்சாரத்துக்காக இன்றைக்கு ஜனாதிபதியிலிருந்து இருக்கிறார்கள் முழு பேர் வாயிலே பிள்ளையாங்க. உலகம் முழுக்க பேசப்படுறது வந்து பிள்ளையா அது நல்லவங்க நல்ல பிரச்சாரம் அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அப்ப இதுல மிகவும் கவனமா இருக்கும். அதனால அவர் நிரவராக இருந்து வெளியில் வருவார். ஏன்னா எதுவும் சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனைக்காக சும்மா பிடிச்சி வச்சிருக்கு. அப்ப அதால எங்களுக்கு ஒண்ணு நடக்க போறல. அப்ப இவங்க பேச்சாளர்களை நீங்க நம்பிடப்பட விளையாடும் எல்லா மக்கள் தமிழ் தேசியம் வந்து சும்மா போலி தேசியம் தான் காய்ச்சி. மூத்த ஊடகவியலாளரும் பன்னூல் ஆசிரியருமான அஷ்ரப் சிகாப்தீன் எழுதிய
வைத்தியர் ஷாபியின் அநீதிக்கு எதிரான போராட்டம் என்கின்ற நூல் வெளியீடு எதிர்வரும் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டப தொகுதியில் உள்ள யஸ்மின் அரங்கில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுஃபும் கௌரவ அதிதியாக மூத்த சட்டத்தரணி பாயிஸ் முஸ்தபாவும் கலந்து கொள்ள உள்ள அதேவேளை முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் ஜாலியும் பங்கேற்க உள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சந்தோஷ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த கொலை மிரட்டல் தொடர்பில் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை சார்பில் சென்னை மாநகர காவல் ஆணையாளருக்கு செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேனியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் இன்ஸ்டாகிராமில் பதிவு வெளியிட்டுள்ளதாக இந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவில் சீமானின் தலை விரைவில் துண்டிக்கப்படும், விரைவில் நாடக ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு போட்டி நிலவும் என்றும் பதிவிடப்பட்டுள்ளது. பஹல்காமில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தற்போது தெற்கு காஷ்மீரில் தங்கியிருப்பதாக தேசிய புலனாய்வு அமைப்பு அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அத்துடன் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் தீவிரவாதிகள் காஷ்மீர் வனப்பகுதிக்குள் பதுங்கியிருந்து 4 இடங்களில் உளவு பார்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா தன்னுடைய ஆதரவினை வெளியிட்டுள்ளது. காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் பலியான சம்பவத்தை அடுத்து பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் எப்போது வேண்டுமானாலும் போர் ஏற்படலாம் என்ற நிலை நீடித்து வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் நேற்று இரவு தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த பேச்சுக்களின் பின்னர் எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்ட பீட் கடந்த வாரம் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் தெரிவித்ததாக கூறியுள்ளார். அமெரிக்காவின் வலுவான ஆதரவை தெரிவித்ததாகவும் தாம் இந்தியாவுடனும் அதன் மக்களுடனும் நிற்பதாகவும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் கூறியுள்ளார். இந்தியாவின் தற்காப்பு உரிமையினையும் அமெரிக்கா ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் மார்க்கோ ரூபியோ மத்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவியிலிருந்து மைக் வால்ஸை அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நீக்கியுள்ளார். அத்துடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அமெரிக்காவின் உயர்மட்ட ராஜதந்திரியான ராஜாங்க அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தற்காலிகமாக நியமிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் முக்கியமான இராணுவ திட்டங்களை பகிரும் இணைய குழுவில் ஊடகவியலாளர் ஒருவர் தவறாக இணைக்கப்பட்ட சம்பவத்தில் மைக் வால்ஸ் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார். போர்க்களத்தில் சீருடையில் இருந்த காலத்தில் இருந்து காங்கிரசிலும் தமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் மைக் வால்ஸ் நாட்டின் நலன்களை முதலிடத்தில் கொடுப்பதற்கு கடுமையாக உழைத்துள்ளார் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் வகிக்கவுள்ள புதிய பொறுப்பிலும் அவ்வாறு அவர் செயற்படுவார் என அமெரிக்க ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள மைக் வால்ஸ் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சிறந்த தேசத்திற்கு தமது சேவையை தொடர்வதில் மிகவும் பெருமை அடைவதாக கூறியுள்ளார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் 2வது பதவி காலத்தில் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மூத்த உறுப்பினராக மைக் வால்ஸ் பதிவாகியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிள்ளையானின் கைது பழிவாங்கல் நடவடிக்கை, வைத்தியர் அர்ஜுனாவை பாராட்டிய கருணா. அனுர அரசின் மக்கள் விரோத செயற்பாடுகளை பகிரங்கப்படுத்திய நிசாம் காரியப்பர், பயங்கரவாத தடைச்சட்டம் குறித்தும் அதிருப்தி. திருகோணமலையில் வெள்ளத்தில் மூழ்கிய வயல் நிலங்கள், சிறு போகத்திலும் பாதிப்பை எதிர்கொள்ளும் விவசாயிகள். மூவின மக்கள் பிரதேசங்களில் இனவாத பரப்புரை, திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு. காஷ்மீரில் தொடர்ந்து தங்கியிருக்கும் ஆயுததாரிகள், இந்திய மத்திய புலனாய்வு பிரிவு. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை நீக்கிய ட்ரம்ப், முக்கிய தகவல் பகிர்வில் ஊடகரை இணைத்த சர்ச்சையை அடுத்து நடவடிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.